அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஸ்மார்ட் டிசைடர்ல என்ன அப்டேட் என்ட்ரி கிடைச்சது அப்படிங்கறத பார்க்கலாம். இது நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, யார் கொடுக்கறது எது சொன்னாலும் நம்பாதீங்க. நம்ம கிட்ட படிச்சது ரூலு, அது கூட இந்த இண்டிகேட்டர் எப்படி பயன்படுதுங்கிறத பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. இது லைவ்ல தான் இந்த வேல்யூ இண்டிகேட்டர் வருது. லைவ்லயே அதை மேட்ச் பண்ணி அந்த வேல்யூஸ், அந்த ட்ரிகர் ரூலு, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். வேணா இன்னொரு வீடியோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஒரு லாங் வீடியோவாக போட்டுறேன். ஓகேங்களா? போட்டுறேன், கூடிய விரைவில் போட்டுடலாம். ஓகேங்களா? இன்னும் கிளியரா புரியறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதனுடைய ரூல் தான் மஸ்ட். ஏன் இது நடக்குதுன்னா, நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு அது மட்டுமல்ல, நம்மளுடைய மேக்ஸ் நம்ம கால்குலேஷன் வேல்யூவும் அந்த இடத்துல மேட்ச் ஆகும் பொழுது இன்னும் எவ்வளவு சுவாரஸ்யமாகவும் அக்யூரேசியாகவும் இருக்குன்றதை நீங்களே இவ்வளவு நாள்ல உணர்ந்திருப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன், இன்னொரு ஸ்ட்ரைக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு நான் மென்ஷன் பண்ணலைங்க, ஏன்னா செபி ரூலுக்காக, வேற ஒன்றும் கிடையாதுங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கதான் செல்லு ட்ரிகர் பண்ணுது. அதை இந்த கண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. கன்ஃபர்மேஷனும் இது பண்ணிடுச்சு. அதனுடைய டைமிங் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ட்ரிகர் பண்ணது 10:10, கன்ஃபார்ம் பண்ணது 10:25. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க எங்கேயாவது 10:10க்கு 10:25க்கு எங்கேயாவது என்ட்ரிஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இவரு செல்லு ட்ரிகர் பண்ணிட்டாரு. இனி இவரை 1 மினிட்ல நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 10:22, 10:10ல இருந்து 10:25குள்ள அது பாருங்க, நல்லா கவனிங்க. எங்கேயாவது பை ட்ரிகர் ஆயிருக்கா? 10:10. எஸ், இங்க பாருங்க, இங்க பை ட்ரிகர் ஆயிருக்கு. ஆனா இந்த பையை கன்ஃபார்ம் பண்ணவில்லை. புரியுதுங்களா? இந்த இடத்துல தானே அதுக்கப்புறம் நம்ம 10 மணிக்கு மேல எப்போ வேணாலும் பை ட்ரிகர். இது என்னது? பை ட்ரிகர் பண்ணி பையை கன்ஃபார்ம் பண்ணவில்லை. புரியுதுங்களா? அது வரைக்கும் இப்ப வெயிட் பண்றோம். இது செல்லுலயே தான் இருக்கு. எகைன் வாங்க, எப்ப பை ட்ரிகர் பண்றாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க, பியூட்டி. அதுதான் இதனுடைய பியூட்டி. இப்போ இதுதான் பை. அடுத்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா? அடுத்த கேண்டில் பை எடுத்தீங்க, பெரிய மூமெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ்ல அப்படியே ஒரே கேண்டில்ல ஒரு 1 மினிட் கேண்டில்ல தூக்கி எவ்வளவுங்க, கிட்டத்தட்ட 60% அப்படி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, அதுக்கான பிளானிங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்க சார், நான் இந்த இடத்துல பார்க்கல சார், இதை நான் மறந்துட்டேன் சார், விட்டுட்டேன் சார். சூப்பர், வாங்க. எகைன் அடுத்த பை எங்க இருக்குங்க? இங்கதான் இருக்கு. அப்போ இதனுடைய ரூல் என்னங்க? இந்த பைக்கு மேல வந்தா பை பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, நல்லா அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுதான் காலையில நடந்தது. என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருச்சு. எகைன் பாருங்க, இங்கே அதே இடத்துல தான் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கு, அதே இடத்துல தான் போயிட்டு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இதை நான் இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே புட்ட மாத்திரேன். இது 1 மினிட்ல இங்க செல் ஆனதுக்கான என்ட்ரிஸ் இங்க இருக்கான்னு பார்த்தோம், கிடைச்சது. 5 மினிட்ஸ்லயே பார்க்கறது 5 மினிட்ஸ்லயே பார்க்கலாம். வேணும்னா ட்ரிகர் கிடைச்சதா என்னன்றது நான் இதெல்லாம் எடுத்துறேன். 1 மினிட்ல போட்டது 5 மினிட்ல என்ன நடந்திருக்குங்க, நல்லா கவனிங்க. இங்க பை ட்ரிகர் பண்றாப்ல, இது கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு. இனி எங்க வரைக்கும் பையுங்க? எங்கனாலும் பை தான். இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன? இதுதான் இதனுடைய ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் கீழே நான் ஒரு பிளாக் லைன் போட்டுறேன். ஓகேங்களா? இதுக்குள்ள எங்கனாலும் இங்க ரேட்டியஸ்ல வந்தாலும் பை பண்ணி இதுக்கான டார்கெட் கொடுக்கப்பட்டு விட்டது. இங்க வந்தாலும் என்ன சொல்லுதுங்க, அதிக ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொடுக்கவே கூடாது. நம்ம இதுல கொடுக்காது, ஸ்டாப் லாஸே அடிக்காது, கொடுக்க கூடாதுங்கிறதா நம்மளுடைய கிளாஸுடைய நோக்கமும். இங்க என்ன பண்ணுதுங்க, எடுத்துக்கிட்டு பறந்துருச்சா மார்க்கெட். அப்போ ஏன் இது பாருங்க, இங்க இருந்து எடுத்திருந்தா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 100% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. நமக்கு அவ்வளவு தேவையில்லைங்க, சும்மா ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைச்சாலும் போதும். இல்ல எதுக்கு, போதாதா? இப்போ எவ்வளவு அழகா சுவாரஸ்யமா ட்ரேட் நடக்குது பாருங்க. எந்த எக்ஸ்பைரி எதுவா இருந்தாலும் அது அந்த எக்ஸ்பைரிக்குள்ள மட்டுமே நடக்கும். இதனுடன் நம்ம மேக்ஸ் அழகா பயன்படுத்தி நீங்க எங்கெங்கெல்லாம் என்ட்ரி இது பண்ணணுமோ, எக்ஸிகியூஷன் ஆகுதோ அங்கெல்லாம் அழகா என்ட்ரி எடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால ப்ராக்டிஸ் அழகா அந்த இண்டிகேட்டர் வாங்கினவங்க பொறுமையா இருந்து டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்து
ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே இப்படி ஏற்றிட்டாங்களே சார் என்ன சார்? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஓப்பனிங்லேயே ஏறுதுனாக்கல ப்ரீவியஸ் டேல என்ன வேல்யூ என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்களா, பை ட்ரிகர் கன்ஃபர்மேஷன், உங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன, இது வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் இங்கே வரைக்கும் காலையில் இங்கதான் வந்து பை எடுத்துக்கிட்டு போகுது, புரியுதுங்களா? அது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கவனிக்கணும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இன்ட்ராடேல நம்ம சிக்னல் கொடுக்குதா அதை எடுத்துட்டு போகலாம். கொடுக்காத போது ப்ரீவியஸ் டேல இருக்கிறது வேல்யூ வைத்து நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். கூடிய விரைவில் நான் சில வீடியோக்கெல்லாம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் எல்லாமே கொண்டு வராங்க, அதுக்கான சில ஆயத்தங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்டேட் பண்றேன் கூடிய விரைவில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.